தனுஷ் அண்ட் நயன்தாரா கல்யாண சிடி பிரச்சனையில தனுஷ்க்கு ஆதரவா தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது நயன்தாரா அவர்களோட நெட்ஃபிளிக்ஸ் கல்யாண சிடி தொடர்பா தனுஷ்க்கும் நயன்தாராவுக்கும் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. நானும் ரவிதான் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவை யூஸ் பண்ணதுக்கு 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டு தனுஷ் அவர்கள் நயன்தாரா மேல வழக்கு போட்டிருந்தாரு. சோ அதுக்கப்புறம் நயன்தாரா தனுஷ் அவர்களை கடுமையா விமர்சிச்சு ஒரு பிரஸ் நோட்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. சோ நாளுக்கு நாள் அந்த இஷ்யூ பயங்கர பெருசா போச்சு. நீதிமன்றத்துல அந்த வழக்கு நடந்துட்டு இருந்ததை அடுத்து இப்போ தனுஷ்க்கு ஆதரவா நீதிபதி அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அதாவது தனுஷ் அவர்கள் போட்ட வழக்கை நிராகரிக்கணும் அப்படின்ற மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் தரப்புல இருந்து ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. சோ நீதிபதி அவர்கள் வழக்கை விசாரிச்சுட்டு தனுஷ் அவர்கள் போட்ட வழக்கை நிராகரிக்காம நெட்ஃபிளிக்ஸ் போட்ட வழக்கை தள்ளுபடி பண்ணிருக்காங்க. சோ தனுஷ் அவர்கள் போட்ட வழக்கு வேலிடா இருக்கு, சோ அதை நிராகரிக்க முடியாதுன்ற மாதிரி இவங்க போட்ட வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அண்ட் தனுஷ் அவர்கள் தாக்கல் செய்த அந்த வழக்கை பிப்ரவரி 5ஆம் தேதி பட்டியலிட சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்றம். சோ அதனால இப்போதைக்கு தனுஷ் அவர்களுக்கு சாதகமா தான் இந்த உத்தரவு வந்திருக்கு. அண்ட் ஆக்சுவலா நயன்தாரா அவர்கள் தனுஷ் பத்தி இன்டர்வியூ கொடுத்தும் பிரஸ் நோட்டை ரிலீஸ் பண்ணியும் தனுஷ் அவர்கள் தரப்புல இருந்து அதுக்கு விளக்கமோ பதிலோ கொடுக்கவே இல்லை. சோ அவரோட கான்செப்ட் நான் தயாரிச்ச படத்தோட ஷூட்டிங்ல எடுத்த வீடியோவை அனுமதி இல்லாம பயன்படுத்தியிருக்காங்க. சோ அதனால நான் கேஸ் போட்டிருக்கேன், யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் தீர்ப்பு வரட்டும் அப்படின்ற மாதிரி லீகலா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு இந்த இஷ்யூவை. சோ இப்போ தனுஷ் அவர்கள் போட்ட வழக்குக்கு நயன்தாரா அவர்கள் தரப்பு தான் பதில் சொல்லணும். அவங்க நீதிமன்றத்துல என்ன பதில் கொடுக்க போறாங்க, யார் பக்கம் தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஷ்யூ ரிலேட்டடா யார் பக்கம் தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ்ஸிங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.